வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்கெச்வன் சிக்கன் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இது மெயின் இன்கிரீடியன்ட்டே இந்த ஸ்கெச்வன் சாஸ் தான். ஸோ இந்த சாஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு நான் தனி ஒரு வீடியோவில் போடுறேன். ப்ரீஃபாக சொல்லணும்னா வரமிளகாயை சுடுநீரில் 30 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை கம்ப்ளீட்டாக நல்லா அரைச்சி எடுத்துடணும். அதுக்கப்புறம் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி பொடிசு பொடியாக நறுக்கின அந்த கார்லிக் வெள்ளை பூண்டு அதை போட்டு நல்லா கிளறிட்டு அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இந்த பியூரியை அதில் விட்டு நல்லா கிளறி அதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த சாஸ் ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வேணும் அப்படின்னா டொமேட்டோ சாஸும் இந்த சோயா சாஸும் ஊற்றிட்டு கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிங்கன்னா போதும். அதுதான் செச்வான் சாஸ். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் வந்து நல்லா நீளமாக நறுக்கின வெங்காயம், தக்காளி, ஒரே ஒரு ஸ்லைஸாக எலுமிச்சம்பழம், தென் சொன்னேன் இல்லையா அந்த செச்வான் சாஸ், பட்டை, கிராம்பு, லவங்கம், கொஞ்சம் நம்ம காரத்துக்கு தேவையான வரமிளகாய் பொடி, இஞ்சி பூண்டு, தயிர். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி ஒரே ஒரு வரமிளகாய் மட்டும்தான் போட்டிருக்கோம். அப்புறம் எடுத்து வச்சுருந்த பட்டை நல்லா பொடியணும். அது பொடிச்சு போட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏலக்காய் தட்டி போடணும். கிராம்பும் அதே மாதிரி கொஞ்சம் லைட்டாக தட்டி போடுங்க. அந்த மேலே இருக்கிற அந்த காம்பு வந்து தட்டி வரணும். வெறும் அந்த குமிழா இருக்கும் இல்லையா, அது போட்டிங்கன்னா தான் அது காரமே. அப்புறம் அந்த இஞ்சி பூண்டு அரைச்சிடக்கூடாது, அதையும் நல்லா தட்டி போடணும். இதில் மெயினான காரம் நம்ம எடுத்து வச்சுருந்த செச்வானோட டேஸ்ட்டு தான். ஓகே, நெக்ஸ்ட் அந்த நீளமாக நறுக்கின வெங்காயத்தை போட்டாச்சு. நல்லா வதங்கட்டும். இதுக்கு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். ஏன்னா அதோட இந்த டேஸ்ட்டு வந்து இந்த உப்பு இதில் பிடிக்கணும். நம்ம மற்ற ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா உப்பு வந்து கடைசியாக தான் சேர்த்திருப்போம், நல்லா கொதி வர டைமில் சேர்த்திருப்போம். பட் இந்த ரெசிப்பியில் மட்டும் உப்பு முன்னாடியே ஆட் பண்ணணும். வெங்காயத்தோடு ஆட் பண்ணியாச்சு. ஓகே, ஓரளவுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனதுக்கப்புறமா தக்காளி, இதான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க இந்த ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயமாக. ஓகே, கொத்தமல்லி. இதுக்கு புதினா அவசியம் கிடையாது, புதினா வேண்டியதில்லை, கருவேப்பிலையும் வேண்டியதில்லை. ஓகே, இப்போது அந்த மிளகாய் பொடியும் செச்வான் சாஸும் போட்டாச்சு. இப்போது சிக்கனை போட்டுடலாம். நல்லா கிளறி விடுங்க. நல்லா எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், பார்க்கவே நல்லா இருக்குது. அப்புறம் தயிர் வந்து கம்மியாக தான் விடணும். உங்களுக்கு நிறையா நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுக்கிறீங்களோ ஒரு பேக்கெட்டுக்கு கம்மி. அப்போ நீங்கள் ஒரு டம்ளர், சின்ன டம்ளர் ஊற்றுனீங்கன்னா போதும். வீட்டில் உர வச்சுருந்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பேக்கெட் தயிரை விட. அப்புறம் கடைசியாக சீரகப்பொடி, குருமிளகு பொடி, கறி மசாலா பொடி இதுக்கு ஆக்சுவலாக தேவையில்லை. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு டேஸ்ட்டுக்காக டொமேட்டோ சாஸ், கொஞ்சம் இந்த இனிப்பு சுவைக்காக. ஒரு சிலர் வந்து சுகர் போடலாம். இந்த டொமேட்டோ சாஸ் வீட்டில் இல்லை அப்படின்னா கொஞ்சம் சுகர் எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். அந்த ஒரு இனிப்பு சுவை வரணும் கடைசியில் அந்த டேஸ்ட்டுக்கு. இது காரம், ஒரு விதமான லைட்டாக புளிப்பு, இந்த இனிப்பு எல்லாம் கலந்து சாப்பிடும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போது நம்ம ஐட்டம் ரெடி ஆகிடுச்சுங்க. இது நீங்கள் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ் அது கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குது. ரசத்துக்கெலாம் இது ஆப்டாக இருக்காது, சும்மா நீங்கள் இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்க்கு ஓகே. ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.